மீண்டும் ஒரு முறை அழக்கூடாதுன்னு தான் சார் நான் இன்னும் அந்த சமாதிக்கே போல. அந்த சமாதிக்கு போனால் நிச்சயமா அழுவேன். என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தாயகம் படம் இயக்கிய AR ரமேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா மீடியாஸுமே கேப்டனை ட்ரால் பண்ணாங்க. அவர் பேசுகிற விதத்தை ஆகட்டும், இல்லை அவர் செய்யக்கூடிய சில விஷயங்களை ஆகட்டும், யாராவது அடிச்சுட்டா அதை ட்ரால் பண்ணுறது, அவர் மைக் பிடிச்சி பேசுகிறது, நிறைய விஷயங்களை காமெடி பண்ணாங்க கேப்டனை வச்சு. சொல்லப்போனால் ஒரு 3 வருடங்கள், அதாவது இந்த இன்டர்வியூஸ்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களை மாதிரியான ஆட்கள், அதாவது கேப்டனோட நெருக்கமாக இருந்த உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது சார்? இன்னும் அதெல்லாம் படிக்கவே மாட்டேது. உண்மையை சொல்லப்போனால் அதை நம்ம படித்து எதுக்கு அது நம்மளை தேவையில்லாமல் அதை நம்ம இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லி அதில் எதுவுமே வேணாம், படித்து மனம் வருத்தப்பட வேண்டாம்னு தள்ளி விட்டுறோம் சார். அதுதான் உண்மை. ஸோ நமக்கு தெரியும் யார் அவருன்ட்டு, இவங்க சொல்கிறதெல்லாம் இல்லைன்றது தெரியும். ஸோ நம்ம எதுக்கு அதை படிச்சுக்கிட்டு இந்த துஷ்டனை கண்டால் தூர விளக்குன்ற மாதிரி வேண்டாம், இதை படிக்க வேண்டாம்னு விட்டுறது. அப்படி தான் நான்லாம் இருந்தேன். உங்களுடைய படம் தாயகம் படத்துக்கு எப்படி அவர் அப்ரோச் பண்ணீங்க சார்? சார் எனக்கு ஆக்சுவலாக தாயகம் படத்துக்கு முன்னாடி மனித தர்மன்ற படம் கொடுத்தாங்க. அது சில பல காரணங்கள், அதுக்கு எப்படி சொல்கிறது, காமெடியாக சொல்லணுன்னா ராஜீவ்காந்தி செத்ததுனால என் படம் நின்று போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்தார். ராஜீவ்காந்தி இறந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து எனக்கு டேட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 12 நாள் ஷூட்டிங் பண்ணிட்டோம். அடுத்த டேட் எனக்கு ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து, அவர் 19th இறந்தார். 20th எனக்கு ஷூட்டிங் டேட். போலீஸ்லேருந்து அவருக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் ஷூட்டிங்கு போகக்கூடாது, ஓகே, ஷூட்டிங் போனால் பிரச்சனை ஆகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதனால் கொஞ்ச நாள் வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கொஞ்ச நாள்ன்றது 1.5 மாதம் ஆயிடுச்சு. அப்பா 1.5 மாதம்ன்றது சினிமா டேட்ஸில் 45 நாள் விஜயகாந்தோட டேட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாம். ஸோ அந்த 45 நாள் என்னோட டேட்டு அப்படியே டோட்டலாக அதில் போயிடுச்சு. ஸோ உங்களுடைய 45 நாள் தான் அது? ஆமாம், எனக்கு அடுத்த நாள்லேயே ஷூட்டிங்கு. மே 20 எனக்கு ஷூட்டிங் நடக்கணும். அது அப்படியே போயிடுச்சு. அந்த டேட்டுகள் போயிடுச்சு. அந்த டயத்தில் அவங்க அதுக்கு அடுத்த டேட்டு கொடுக்க முடியாமல் அடுத்த படம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்தடுத்து படங்கள் கமிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படம் அப்படியே ஆரப்படப்பட்டுச்சு. ஓகே. ஸோ இந்த உங்கள் ஸ்கிப் ஆனதுன்னு அந்த ஸ்கெடியூல் கரெக்டாக முடியும் போது அடுத்த ஸ்கெடியூலுக்கு அவருக்கு போயிடுது. அடுத்த ஷெட்யூல் வழி இல்லாமல் அங்கே அதை போட்டுது. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இந்த கதை விவாதங்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் தயாரிப்பாளர்களுக்கு நான் சொன்ன கதையிலேருந்து இதை மாற்றுங்க, இது இப்படி வந்துருச்சு, அது வந்துருச்சு ஆகிடும். ஆமாம். இல்லை, அதுக்குள்ளே வேறு படங்கள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, இதை பார்த்துட்டு இது இப்படி இருக்கியா, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ எனக்கு கதையில் மாற்றம் பண்ண விருப்பங்கள் கிடையாது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே போச்சு. அதுக்குள்ளே அவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அந்த சைட்லேயும் அதான் பிரச்சனைகள், அது அப்படியே போயிடுச்சு. ஸோ நான் ஒரு நாள் கேப்டனை பார்த்து விஜய் சார் பார்த்து நான் சொல்லிட்டேன், நான் இந்த படம் பண்ணல, நீங்கள் கோச்சிக்காதீங்க, உங்கள் படத்தை விட்டுட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க, நான் அந்த தயாரிப்பாளருக்கு நான் படம் பண்ண மாட்டேன்ட்டு நான் வெளில போயிட்டேன். ஸோ அதோட அந்த படம் அப்படியே நின்று போச்சு. மனித தர்மம் அதுக்கு ஒரு பாட்டும் ஒரு ஃபைட்டு ஒரு 4-5 சீன் எடுத்திருந்தேன். அதுக்கும் தேவா சார் தான் மியூசிக்கா? ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு விஜயகாந்துக்கு தேவா சார் பண்ணுறாரு. ஸோ அந்த பாட்டை தான் ராஜதுரைன்ற படத்தில் பாட்டாங்க. கூண்டை விட்டு வா பொங்கலியேன்னு ஒரு பாட்டு, டான்ஸ் ஆடுவார் விஜயகாந்த். அது நான் எடுத்த பாட்டு. அந்த பாட்டில் தான் பிரபுதேவாவை ஒரு மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதான் பிரபுதேவா மாஸ்டர் தனியாக பண்ண முதல் படம். நான் சுந்தர மாஸ்டரை தான் போய் கேட்டேன், எனக்கு இது பண்ணுங்கன்ட்டு. நான் ஊரில் இல்லைப்பா, நீ அவனை வச்சு பண்ணிக்கணும். அப்போ நாங்கள் அவர் பேரை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக போட்டுக்கோ, அவர் தான் மாஸ்டர் உங்கள் படத்துக்குன்ட்டார். ஸோ பிரபுதேவா பண்ண முதல் பாடலை தான் அந்த படத்தில் தான் ராக்கி ராஜேஷ்ன்ற இந்த ஃபைட் மாஸ்டரையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்.
பாக்கி ராஜேஷ் அதான் முதல் படம் மாஸ்டராக பண்ணுற முதல் படம். ஸோ இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எனக்கு வர வேண்டியது போயிடுச்சு. பிரபுதேவாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாட்டை போட்டாங்க படத்தில், சந்திரசேகர் பண்ண ராஜதுரைன்ற படம், அதில் அந்த பாட்டை போட்டாங்க. அந்த ஃபைட்டை வந்து நாங்கள் கருப்பு நிலாவில் யூஸ் பண்ணோம். அந்த ஐஸ் கட்டி மேலே ஒருத்த முட்டி போட்டுட்டு ஒரு பையன் இருப்பான், அங்கே வந்து ஃபைட் பண்ணுவார். அந்த ஃபைட்டு வந்து நாங்கள் கருப்பு நிலாவில் யூஸ் பண்ணோம். எப்படி சார் ஏதோ ஒரு படத்துக்கு எடுத்து சாங் எடுத்து இன்னொரு ஃபைட்டு இருக்குது, அது அப்படியே இருக்குது. அது நல்ல வேலை ஏதோ எடிட் பண்ணாமல் வச்சனால அப்படியே கடந்துச்சு போல இருக்குது கணக்குக்குள்ள. அதை எடுத்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம்ல சார்? இப்போ யூடியூப் மாதிரியான தளங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ நிறைய ஒரு படங்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் மிஸ் ஆன சீன்ஸ் எல்லாம் வந்து டெலிட்டட் சீன்ஸ் படமே வரலையே சார். அட்லீஸ்ட் அந்த அந்த சீக்வன்ஸையாவது இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் டெலிட்டட் சீன்ஸ் அப்படியே சொல்லி என்னன்னா இப்போ அதுக்கான கமிட்மெண்ட் என்னன்னு தெரியாது. ஓகே, ராவுத்தர் அதுக்கு என்ன பேக்கிங் இருக்குது நமக்கு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கரெக்டாக தெரியாது. பட் எனிவே அந்த படத்தில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி நான் அப்பப்போ கேப்டன் அவ்வளோவா போய் பார்க்கறது இல்லை. அதாவது ரெகுலராக போயிட்டு இருந்தேன், நம்ம திடீர்னு ஒரு சின்ன பிரேக்கு விட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து கருப்பு நிலா அரவிந்தராஜ் சார், ஆமாம், ஒரு 90 days ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வச்சு படம் எடுக்கிறப்ப கேப்டன் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு. ரமேஷை கூப்பிட்டு வச்சுங்க, ஏன்னா நம்மகிட்ட கதை கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம டக்குன்னு வேலை நடக்கணும்னா அடுத்தது எல்லா சைட்லேயும் நமக்கு சப்போர்ட் வேணும்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வச்சுங்க அப்படின்னு சொன்னதுக்காக வரானான்னு கேள்வின்னு இருக்காரு. அப்போ நான் போய் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க, பட்டு எனக்கு ஒரு படம் கொடுங்க, அந்த படம் நின்று போச்சு பரவாயில்ல, இந்த படம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அடுத்து ஒரு படம் கொடுங்க. ஓகேடா வா அப்படின்ட்டாங்கன்ட்டு அந்த படம் போனோம். அது ஃபுல் ஒர்க்கும் நான் தான் பண்ணேன். கருப்பு நிலாவில் ஃபுல் ஒர்க்குன்னு கிட்டத்தட்ட நான் தான் ப்ரொடியூசரு, கிட்டத்தட்ட நான் தான் மேனேஜர், கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன். கோவாவில் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தோம். வந்ததுக்கப்புறம் என்கிட்ட என்ன கேட்டார், உனக்கு எவ்வளோடா பணம் வேணும் கோவாக்குன்னு. ஒரு 18 லட்ச ரூபா வரும் அப்படின்னு ராவுத்தர்கிட்ட சொன்னோம். 20 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டார். என் கையில் தான் மொத்த பணமும் இருக்குது. ஷூட்டிங்க்கு அங்கே கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ், ஏன்னா நான் தான் ஹோட்டல் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். நான் தான் போய் பாம்பேயில் போய் ஹெலிகாப்டர் பேசினேன், பெங்களூரில் போய் ஹெலிகாப்டர் பேசினேன், எல்லாத்துக்குமே நான் தான். ஸோ நம்ம அங்கே போய் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே கோவாவில் கொண்டு வந்து இப்போ அந்த ஹெலிகாப்டர்களை இறக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கான காசுகள் கொடுத்து அவங்கள தங்க வச்சு போக்குவரத்துகள், அப்புறம் அந்த ஏர்வேக்கு பர்மிஷன் வாங்கினது, ஏர் பெட்ரோல் வாங்குறதுலேருந்து எல்லாமே நான் தான். என் கூட டைமண்ட் பாபு சார் இருந்தார், சுதாகர்னு ஒரு மேனேஜர் இருந்தார், அவர் இறந்துட்டார். அவர் நல்ல ஹிந்தி ஃப்ளூயன்சி அவருக்கு நிறையா உண்டு. அதனால் நாங்கள் 3 பேர் தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த படம் பண்ணுறப்ப, அந்த படம் முடிகிறப்ப என்கிட்ட கோவாவில் ப்ராமிஸ் பண்ணார், அடுத்த படம் நீ தாண்டான்ட்டு. பட் நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவரை போய் பார்த்தப்ப நீ போய் ராவுத்தரை பாருனார். அப்போது அந்த டயத்தில் வேற ஒரு படத்துக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அது முடிஞ்சோன்னே நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ராவுத்தர் சொன்னார். சென்னை விட்டாச்சு. அப்போ தான் அரவிந்த் வந்து முஸ்தபா பண்ணிகிட்டு இருந்தார். முஸ்தபா பண்ணிட்டு தான் நான் முஸ்தபாவுக்கு போயிட்டேன், ஷூட்டிங்க்கு போயிட்டேன். அது ஏவிஎம் சம்சாரம் மின்சாரம் செட்டில் ஒரு 15 நாள் ஷூட்டிங், 13 நாள் நடந்துச்சு. அங்கே ஃபுல்லாக பிஸியாக இருந்தப்போ 13ஆம் நாள் எனக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு, தாயகத்துக்கு. இன்னும் ஏதாவது ஒரு கதை சொல்லு, பக்கத்துலேயே ரூம் போட்டிருக்கேன்னு. 4 நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் கதை சொல்ல போனோம். அதுக்குள்ளே கதை பண்ணிட்டியாடா அப்படின்னாரு கேப்டனு. வந்துட்டேன் சார் அப்படின்னாரு. போ உள்ளே கோபமாக இருக்கார், திட்டு வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் போய் உள்ளே போய் கதை சொன்னேன், ஓகேன்ட்டார் ராவுத்தர். அப்படியா? ஆக்சுவலி நமக்கு சில சென்டிமெண்ட்டுகள்லாம், அவருக்கு என்ன சென்டிமெண்ட் பிடிக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு கதை சொல்லி ஓகே பண்ணிட்டு வந்துட்டேன். அங்கேருந்து வேறு இடத்துக்கு ரூம் போட்டாங்க.
அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போச்சு. மே மாதம் ஷூட்டிங் போனோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஷூட்டிங் நடந்துச்சு, எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஷூட்டிங் முடிச்சு. தாயகம்ன்றது நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. இந்த காஷ்மீர் மாதிரியான இடங்கள்லாம் போய் ஷூட் பண்ணிங்கல்ல சார், அந்த பனிக்கட்டி இருக்கக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் எப்படி சார் பர்மிஷன்ஸ்லாம் வாங்கி எடுத்தீங்க? குழு தானே சார் அது, காஷ்மீர் போகல நாங்கள். குழு மணாலி கிட்ட எடுத்துட்டீங்க? குழு தான், கிட்டத்தட்ட காஷ்மீரோட பார்டர் தான். அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா லடாக்கு. லடாக், ஆமாம். ஸோ நாங்கள் போன அந்த இடம் தான் வந்து லடாக்கை விட ஹைட்டு கூட. லடாக்கை விட கிட்டத்தட்ட 780 980 கிலோ அடியோ மீட்டர் கூட, ஹைட்டு கூட. அதான் ஹையஸ்ட் பீக் ஆஃப் அந்த மவுண்டன். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இறங்கும் லடாக்குக்கு. ஓகே, இப்படி ஏறி இறங்குற ஸ்லைடு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 23 ஹேர்பின் பெண்டோன்னுவா. இங்கே குழுவிலேருந்து மலானிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அது ரொம்ப ஷார்ட்டு டிஸ்டன்ஸில் அவ்வளோ கர்வ்ஸ் இருக்கும். டெய்லி அதில் ட்ராவல் பண்ணி தான் போனோம். மேலாம் தங்க முடியாது. மேலாம் தங்கினோன்னா சேர்த்து விடும். நம்மளாம் தங்கவே முடியாது. அங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து ஆர்மி இருக்காங்க. ஓகே. அங்கே மேலே வந்து யாரும் இல்லை, குழு தான். குழுவுக்கு அப்புறம் மேலே வந்து ஆர்மி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சின்ன பிள்ளையில படித்தோம் இல்லையா, இந்த இப்படி எக்கு மாதிரி கட்டு எஸ்கிமோஸ்லாம் வசிப்பாங்க, அதே மாதிரி இடத்துல தான் வசிக்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய தமிழ் பேசுகிறவங்க நம்மளோட தமிழ்நாட்டு இராணுவ வீரர்கள் நிறையா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. வந்து அங்கே ஒரு 13 நாள் ஷூட்டிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை மேட்ச் பண்ணுறதுக்காக இங்கே ஊட்டியில் வந்து ஒரு இடம் இருக்குது. ஜென்ரலாக யாரும் போய் பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு போய் ஷூட்டிங் எடுத்தோம். அங்கே வந்து எப்படின்னா ஒன்லி மவுண்டன்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்காது, பேர்ட்ஸ் இருக்காது, எந்த இன்செக்ட் கூட இருக்காது. அப்படி ஒரு இடம் இருக்குது ஊட்டியில். ஸோ அங்கே போய் ஷூட்டிங் பண்ணோம். அங்கே ஒரு 10-12 நாள் ஷூட்டிங் பண்ணோம். அங்கே பெர்மிஷன்ஸ்லாம் எப்படி சார் வாங்கினீங்க? இப்போ குழுவில் எடுக்கிறதுக்கெல்லாம்? குழுவில் எடுக்கிறதுலாம் ஆர்மி பர்மிஷன். ஆர்மிக்கு எழுதி போட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அவங்க பர்மிஷன் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ மோகன் பாபு அவர் படத்துக்கு வந்தார். அப்போ ஒரு சிட்டிங் எம்பி. ஆனால் அவரே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு டே திருப்பி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு டே அவங்களால உள்ளே வந்து ஷூட்டிங் பண்ண முடியல. செகண்ட் டே, தேர்ட் டே தான் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. செகண்ட் டே வந்து அந்த கேட்டுக்கு முன்பக்கம் வேணால் நீங்கள் எடுத்துங்கன்ட்டாங்க. தேர்ட் டே தான் உள்ளே போய் ஷூட்டிங் பண்ண முடியும். எப்படி இருந்தது சார் கேப்டனோட அந்த 13 நாள் ட்ராவல் குழுவில்? குழு என்னன்னே தெரியாது சார். காலையில் இந்த போனவொன்று நம்ம ஆட்கள்லாம் நமக்கு வந்து இந்த சாப்பாடுலாம் வேணாம் அப்படி இப்படின்ட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணது என்னென்னா, அங்கே மேலே லஞ்ச் அப்படின்றதுக்கு வந்து 2 பிரெட் டோஸ்ட்டு, ஒரு 4 பீஸ், 2 ஆம்லெட்டு, 2 பனானா, ஒரு ஆப்பிள், இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் சீப்பாக பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணுறோன்னு நினச்சிட்டாங்க. எங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு வேணுன்ட்டாங்க. நாங்கள் கீழே வந்து குழுவில் வந்து ஒருத்தர் பிடிச்சி அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர். அவர் அங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர்கிட்ட சொல்லி நம்ம தமிழ் சாப்பாடு செஞ்சார், தோசை சுட்டு கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். ஸோ பட் அவரே என்ன சொல்லிட்டாருன்னா, இது நீ மேலே கொண்டு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் விரைச்சி போயிடுச்சான்ட்டார். அப்போ சொன்னால் கேட்கல. நான் சொல்லிட்டேன், இப்போ அப்புறம் என்ன திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நாள் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்பினேன். அங்கே ஒருத்தரால் கூட சாப்பிட முடியல. திருப்பி 4ஆம் நாள்லேருந்து நான் சொன்னதுக்கு வந்துட்டாங்க. பிரெட் டோஸ்ட்டு, ஆம்லெட்டு, ஃப்ரூட்ஸ் தான், வேறு என்ன பண்ண முடியும்? ஆமாம், அப்படி தான் சாப்பிட்டாகணும். திருப்பி நைட்டு ரிட்டர்ன் வந்தோன்னா நீங்கள் தோசை சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, எல்லாமே கிடைக்குதாங்க. ஸோ அது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுல தான் பண்ண முடியும். ஐஸில் போய் ஒன்றுமே பண்ண முடியும். ஆமாம் ஆமாம், சுற்றி ஐஸ் தான் இருக்கும். எப்படி இருந்தார் சார் கேப்டன் உங்கள் கூட 13 நாட்களும் அந்த அங்கே இருக்கும்போது? எங்களுக்கு ஒன்றும் புதுசாகவே இல்லை சார்.
நாங்கள் பழக ஆரம்பித்து 15 வருஷம் கழிச்சு தானே இது நடக்குது. ஒரே ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அந்த மேலே பனி ஐஸ்லேருந்து நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நடுவில் ஒரு ஊர் இருக்குது, மடி அப்படின்னு ஒரு ஊர். அந்த மடியில் கொஞ்சம் சில ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இவங்க அந்த நடந்து போகிறது, ஏன்னா பின்னாடி மவுண்டன்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. பனி கொட்ட ஆரம்பித்தோன்னே எல்லாருக்கும் மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. தியாகமெல்லாம் லிட்ரலாக வந்து அவன் நாக்கு தடிச்சு போய் அப்படிதான் நாக்கு வந்து திக்காயிடும், இவ்வளோ திக்காயிடும். மூக்குலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சு. அங்கே பக்கத்தில் இருந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு கிளம்புங்க, இன்னும் நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் நீங்கள் இங்கேருந்து கீழே போயிடலன்னா நைட்டு எங்கேயாவது நடுவில் மாட்டிங்கன்னா யாரும் பொறுப்பு கிடையாதுன்ட்டான். அது இல்லாமல் என்னென்னா ஐஸ் வந்து ரோட்டில் விழுந்தோன்னு வண்டி போகாது. ஸோ அதனால் ஓடுங்கன்றான். அவசரமாக பேக்கப் பண்ணிட்டு வந்தான். அதுதான் நடந்த ஒரு டேஞ்சரஸான இது. மற்றபடி எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போயிடுச்சு. முடிச்சுட்டு வந்துட்டோம் ஷூட்டிங்கு சந்தோஷமாக. அப்படி இங்கே கொஞ்சம் நடந்துச்சு. ஊட்டியில் வந்து அந்த நாங்கள் போன லொக்கேஷனுக்கு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து நாங்கள் போனப்போ ஊரில் இல்லை. ஆனால் இப்போ பர்மிஷன் வாங்கியிருந்தோம் நாங்கள். பட் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம். அங்கே அந்த வராய் ஆடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து இந்த ராக்கில் சின்னதாக அப்படி நீட்டிகிட்டு இருக்கும்ல, அதில் நடந்து போகிற ஆடு, ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ். அது வந்து ஒரு 600 என்னவோ தான் மொத்தத்தில் இருக்குது. அது தமிழ்நாட்டில் நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டு அதெல்லாம் கேரளாவுக்கு ஓடிடுச்சு. அவன் வந்தவன் வந்து நான் அப்படின்னான்னு திட்டினேன். அவன் வந்து ஒரு பெங்காலி, இட்ஸ் மோர் தென் 7 feet 6.5 7 8க்கு மேலே இருப்பான். அவ்வளோ உயரம். அவரை போய் பார்க்குறப்ப அவர் வந்து 40 லட்ச ரூபா எங்களுக்கு ஃபைன் போட்டார். 40 lakhs ஃபைன் கட்டலைன்னா நாளைக்கு வந்து டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நோட் அனுப்பிச்சிட்டார். ஐ மீன் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு ஆஃபீஸ்க்கும் கரண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும். அப்புறம் அன்றைக்கி நானும் அந்த லக்ஷ்மி ரத்தன் அதில் சயின்டிஸ்டாக நடித்தார். ஆமாம். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நம்ம இங்கே சென்னையில் வந்து அவருக்கு என்ன இதுனா, நல்ல ஒரு பென்ஸ் புதுசாக வருதுன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர். அந்த மாதிரி ஒரு வேறு ரேஞ்சில் ஒரு இது பண்ணிகிட்ருக்காரு. நானும் அவர் லாங்குவேஜுக்கு அவர் கூப்பிட்டுட்டு நானும் அவரும் நைட்டை போய் அப்புறம் அவன்கிட்ட கெஞ்சி என்னோடய படம் சரி கடைசி முடியல 5 லட்ச ரூபா ஃபைன் போட்டான். 5 லட்ச ரூபா ஃபைன் கட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ வாண்ட் டு ஷூட் கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ பர்மிஷன், ஆனால் வித் சம் கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான்னு வந்துட்டோம். இந்த மாதிரி 40 லட்ச ரூபா கட்டினால என்னத்துக்கு அடுத்து. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மாதிரியான குறும்பெல்லாம் பண்ணுவார் சார் கேப்டன்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்றும் இருக்கா சார், பேக்கப்பாகி வந்தோடனே தான் எல்லாமே நடக்கும். ராத்திரி ஆச்சுன்னா அப்படியே ஜாலியாக வருவார், கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடுவார், சின்ன ரூமுக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுவார். போயிட்டு என்ன பண்ணுவார், கொஞ்சம் தூரம் போய் காரை நிறுத்திட்டு லுங்கி கட்டி வேறு பனியன் போட்டு முண்டாசு கட்டிக்கிட்டு அங்கேருந்து ஸ்லிப்பர் செருப்பு போட்டு நடந்து யாரோ மாதிரி வருவார். எந்த ஊர் லொக்கேஷன் பண்ணாலும் அந்த ஊரில் இந்த பசங்களாம் எவன் ஒயின் ஷாப்புக்கு போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பிடிச்சிடுவார். அதுவே நைட்டு நிறைய இந்த தூங்கிட்டு இருக்கோன போய் எழுப்புறது, பேஸ்ட்டு போட்டு விடுறது, இதெல்லாம் அப்போ இல்லை. இந்த சின்ன பிள்ளை குறும்புத்தனமான விளையாட்டெல்லாம் நிறையா பண்ணுவார். ஜாலியாக இருக்கும், ஒரு டென்ஷனே இருக்காது யாருக்கும். காலையிலேருந்து இருந்த டென்ஷன் சாயங்காலம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி காலையில் வேலைக்கு போய்டும். ஸ்பாட்டில் வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டார், ஸ்பாட்டில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அதே மாதிரி ஒரு இயக்குனர்னால் அதுக்கான மரியாதை அவர் கொடுக்குறதுனால எல்லோரும் கொடுத்து ஆகணும்.
யாராவது அதுக்கு அப்போஸ் பண்ணாங்கன்னா பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார். அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிறத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கேள்வி கேட்பார், ஏன் இதை செய்ய சொன்னீங்க அப்படின்ட்டு. ரூமுக்கு போயிட்டு ஸோ ஆன் த ஸ்பாட்டு எதையுமே வந்து அப்போஸ் பண்ண மாட்டார். இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றத இது பண்ணுவார். வேறு யாரும் அப்போஸ் பண்ணிட்டாலும் பிடிச்சி கண்ணாபின்னு வாங்கி விட்டுருவார். ஸோ அதெல்லாம் ஓவரால் ஜெம் ஆஃப் பர்சன் சார். நாங்களாம் வந்து நான்லாம் இன்றைக்கி உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்குலாம் இருக்கேன்றதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் கொடுத்த படம் தானே. கண்டிப்பாக அவரால் தானே இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய மற்ற படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றதே இல்லை. இன்றைக்கி விஜயகாந்த் படம் அப்படின்னு ஒன்று பண்ணேன். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டாலும் தாயகம்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ணனுக்கு போனீங்கன்னா ஊமி மொழிகள் உழவன் மகன்னாங்க. அது எல்லாத்துலேயுமே நம்ம இருந்திருந்தால் கூட நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டின்றது இந்த தாயகம் தானே. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தளவில் நாம் இன்றைக்கி இருக்கோம் சினிமாவில் அப்படின்னா அது கேப்டனும் ராவுத்தரும் தான். கண்டிப்பாக வேறு யாருமே பாக்கி எல்லாமே வந்து இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தவிர நம்மளை உருவாக்கி விட்டவங்க அவங்க தான். படத்துடைய ஃபுல் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சார்? டெய்லி நைட்டு எடிட்டிங்க்கு வருவார் சார். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜெமினி லேபுக்கு வந்துடுவார். நான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் ஃப்ரெஷ் மாதிரி பார்ப்பாங்க. பார்ப்போம். எடிட் பண்ணதை பார்ப்பார். எடிட் பண்ணிட்டு கூப்பிடுவோம், வருவார், பார்ப்பார். அப்படி இருக்கப்ப ஒரு நாள் ராவுத்தர் வந்து சொன்னார், என்னடா இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, டைம் ஆகுது, இன்னும் டப்பிங்க்கு கொடுக்கல, இது கொடுக்கலன்ட்டு திட்டிகிட்டு இருந்தார். அப்போ கேப்டனுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறானுன்னு போய் பார்த்துட்டு வான்ட்டு. அன்றைக்கி எப்போவுமே ஒரு வரப்போ நாங்கள் வந்து முழிச்சிட்டு உட்காந்துருப்போம், எடிட் பண்ணதை காட்டுவோம், இது பண்ணுவோம். அன்றைக்கி எல்லோரும் வராண்டாவில் படுத்து தூங்கிட்டோம். எடிட்டர் மட்டும் எல்லாத்தையும் ஓட்டி காமிச்சிருக்காப்புல. அப்புறம் ராவுத்தர்ட்ட வந்து இருக்கார். அவனும் கடந்து வராண்டாவில் படுத்து தூங்கிட்டு வேலை பார்க்குறானோ, நீ என்ன திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ராவுத்தரை திட்டினார். நீ ஏன் அவனை திட்டிகிட்டு இருக்க, நடக்கட்டும் வேலை, பொறுமையாக இருந்துட்டு. ஸோ அதுமாரி டெக்னீஷியன்களுக்கு வந்து அடிக்கடி கேப்டனுக்கும் ராவுத்தருக்கும் சண்டை வருமா சார்? சண்டைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை தான் சார் இருந்திருக்கும். மற்றபடி ரியல் ஃபைட்லாம் இல்லை. அதான் அந்த மாதிரியான கோபங்கள் நீசல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சின்ன சின்னதான நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒப்பீனியன் இருக்கு இல்லையா. ஸோ அது வேரிஸ் ஒருத்தவங்க. நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று நினைப்பீங்க, நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒப்பீனியன் வேரியேஷன் தான் இருக்குமோ இல்லையா, மற்றபடி ஃபைட் ஒரு சண்டையாக ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கள் பார்த்தது. அவர் வந்து கடைசி வரைக்கும் கேப்டனை வந்து வாடான்னு பேசி கூட யாரும் பார்த்துருக்க முடியாது. ரொம்ப கூடவே இருந்தவங்களால தான் அதெல்லாம் பார்த்துருக்க முடியும். மற்றபடி வாடான்னு பார்த்துருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கிளியராக இது பண்ணுவார். ஸோ நாங்கள் 24 hours அங்கே இருந்ததுனால எங்களுக்கு வந்து அது தெரியும், இவங்க என்ன மூடில் இருக்காங்க அப்படின்ட்டு. நாங்களும் அதை நிற்க மாட்டோங்க. ஏதாவது கொஞ்சம் அப்படின்னா நான் வந்துடுவீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திருப்பி அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க நம்மள்கிட்ட அதை பற்றி என்னன்னு சொல்லிடுவாங்க. ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. கேப்டனை கடைசியாக நீங்கள் எப்போ சார் பார்த்தீங்க? இன்னொரு சோக சம்பவத்தில் தான், ராவுத்தரோட டெத்தில் தான் அவரை கடைசியாக பார்த்தேன். ராவுத்தர் டெட் பாடி நான் போய் அங்கே எனக்கு ராவுத்தர் டெத்துலேயும் அழுக வந்துடுச்சு. ராவுத்தர் பாடிட்டு போய் அழுதுட்டு இருந்தேன். அப்போ நம்ம இந்த எம்எல்ஏ பார்த்தசாரதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து கூப்பிட்டார், அண்ணன் கூப்பிட்றாரு வாங்கன்ட்டு. அவர் தெரியும், பல வருடங்களாக அவர் அங்கேயே இருந்தவர் தானே. ஸோ நான் வாங்கன்னு கூப்பிட்டார். போனேன், கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அழுக்கை நிறுத்துறா, எனக்கு அழுக்க வந்துடும் அப்படின்னு. நானே கண்ட்ரோல் பண்ணி அழாமல் இருக்கேன், அழாத அப்படின்ட்டு. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். ஒன்று சொல்லிட்டார், யார் இருந்தாலும் நீ எந்திரிக்கக்கூடாது, நான் சொன்னால் மட்டும்தான் எந்திரிக்கும்.
அது கட்சிக்காரங்க, நடிகர்கள் யார் இருந்தாலுமே எந்திரிக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் என்னை எந்திரிக்கவே இல்லை. அந்த பாடியை எடுத்துகிட்டு வெளில போகிறப்ப, உனக்கு வண்டி இருக்காடா, இல்லைன்னா என் கூட வாடு கூப்பிட்டு போயிட்டார். அதில் என்னென்னா சில அந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய இது இல்லை. மற்ற இடங்களுக்கு போகிறப்பையும் அவர் நம்மளை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருவார். இங்கே இவனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ தனியான இப்போ நான் தனியாக போனால் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவர் கூட போகிறப்ப இன்னொரு மரியாதை இருக்கும் இல்லையா, வேற ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அதனால் நீ என் கூட வா கூப்பிட்டு போயிட்டு. ஸோ அதுமாதிரி அந்த விஷயம் அறிந்து அதை செயல்படுத்துறதுல அவர் பயங்கரமான ஆள். என்ன கடைசியில் அவருக்கு ஞாபகம்லாம் போயிடுச்சு. லக்கிலி எனக்கு தெரியல, எனக்கு என்னை பொறுத்தவரை நாங்கள் வந்து இந்த விஜயகாந்த் 40ன்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, அங்கே அவுட்டரில் பண்ணியிருந்தாங்க. அவுட்டரில் பண்ணப்போ எல்லாரும் போனப்போ அவருக்கு அடையாளம் தெரில, அப்போவே தெரில. ஆனால் ஆச்சரியமாக என்னை பார்த்து வாடா குண்டா அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. என் பக்கத்தில் வந்து நம்ம பன்னீர் டைரக்டர் அவருக்கு அடையாளம் தெரில, அவன் சொல்லிக்கிட்டான் பன்னீர்ன்ட்டு. என்னை பார்த்து வாடா குண்டா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதேமாரி தான் ராவட் பத்லட்லேயும் வந்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரு. ஆனால் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காரு நம்ம தாயகன் டைரக்டர்ன்ட்டு. அதையே வந்து சுத்தீஷ்கிட்ட வந்து ஒரு 4-5 முறை சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த நம்ம இதை சொல்லிட்டோம், அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுன்றது அவருக்கு அந்த இது கூட அப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கான காரணங்களும் உண்டு. ஒரு நாள் அவங்க மேடத்துக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, அன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னது என்னென்னா, ஒரு முறையும் அவருக்கு மேக்கப் போடணும், ட்ரெஸ்ஸை போட்டு விடணும். அவரை நம்ம வருத்துகிறோம் ரொம்ப. ஷூவை போட்டு விட்டு இதை பண்ணி ஃப்ரீயாக இருக்க மனுஷனை போட்டு இப்போ நீங்கள் பார்க்க வரீங்கன்னா நாங்கள் இவ்வளோ செய்யணும், அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. நியாயமான ஒரு விஷயம் தானே, அது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் நம்மளும் போய் அதை வந்து நிர்பந்தப்படுத்த முடியல, பார்த்தே ஆகணுன்ட்டு. டைம் கிடைக்கிறப்ப அவர் அந்த மாதிரி ரெடியாகி வர்றப்ப பார்த்துக்கிறது, அப்படி பார்த்துக்கணும். அந்த டயத்தில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கணும். அப்படி இதே போயிடுச்சு அது காலம். நானும் இந்த பேட்டி முழுக்க நிறைய பேர் சொல்கிற ஒரே விஷயம், அவர் எங்கள் கூட தான் இருக்கார், நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம், அவர் எங்களை விட்டு போகலை. நாங்கள் இத்தனை நாள் பார்க்கல, எங்கேயோ இருந்தார், எங்களை பார்க்க விடல, நான் பார்க்க முடியாமல் இருந்தோம். ஸோ அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கேயோ இருக்கார் அவர், இங்கே இருக்கார். மீண்டும் ஒரு முறை அழக்கூடாதுன்னு தான் சார் நான் இன்னும் அந்த சமாதிக்கே போகல. அந்த சமாதிக்கு போனால் நிச்சயமாக அழுவேன். ஏன் நம்மளாக போய் அதை வருத்தி ஏற்றுக்கணும்? தூரத்துலேருந்து அப்பப்போ தோணுச்சுன்னா வீட்டில் வந்து விஜயகாந்த் பாடல்கள்னு மைக்கு சொன்னால் வரப்போகுது, உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஓடிட்டு, அவ்வளோதான். மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, நான் இப்போ வந்து கண்ட்ரோல்டாக இருக்கேன். எனக்கு வந்ததுலேருந்து நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை செஞ்சிடக்கூடாதுன்ட்டு கண்ட்ரோல்டாக இருக்கேன். வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றி.